श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु शिरडी साईनाथரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் இன்றைய குரு சரித்திரம் சத்சங்கத்தை துவங்குகிறேன். குரு சரித்திர கிரந்தத்தின் முக்கியத்துவம், இந்த திருநூலின் விசேஷத்தையும் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் இந்த கிரந்தத்தில் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களினால் நமக்கு தெரிந்தது. இதில் இருக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்தில் இருக்கும் விஷயங்களை விவரித்துக் கொள்ளும் பொழுது அந்த அத்தியாயத்தில் ஸ்ரீகுரு அவர்களிடம் பக்தர்களுக்கு நடந்த அனுபவங்களின் மூலமாக நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எப்படிப்பட்ட அனுபூதியை பெற்றோம் என்ற விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதோ கேட்டோமா படிச்சோமா என்று இல்லாமல் அதில் இருக்கும் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டியது வெளிப்புறமானது அல்ல, அந்த பொருள், அந்த தத்துவம் தான் நமக்கு சக்தியை தரும், நம்பிக்கையை தரும், விசுவாசத்தையும் தரும். நாம ஒரு பழத்தை சாப்பிடுகிறோம், அந்த பழம் ஜீரணமாகி இரத்தமாக மாறுகிறது. அப்படியே மகான்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அதில் இருக்கும் தத்துவத்தை, அதாவது அதில் இருக்கும் சாரம், தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ற வாரம் என்ன விவரித்து கொண்டோம் அப்படின்னா, சாவித்ரி, தத்தன் இவர்கள் இரண்டு பேருமே அந்யோன்ய தம்பதியர்களாக இருப்பார்கள். அப்பொழுது இந்த தத்தனுக்கு டிபி அப்படின்ற ஒரு நோய் வருதுங்க. அவர் இறந்து விடும் பொழுது ஸ்ரீகுருவோட அனுகிரகத்தினால் சாவித்ரியோட கணவனான தத்தன் உயிர் பிழைக்கிறார். அதற்கு முன்னாடியே தரிப்பதற்கு வழி என்ன என்று கேட்கும் பொழுது கிரகஸ்தாஸ்திர தர்மம் தான் சிறந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த வாரம் சாவித்ரி சொல்வார், சுவாமி, ஒரு சாது வருவார், அவருடைய வாக்கினால் எனக்கு உங்கள் தரிசனம் எனக்கு ஆயிற்று, அதனால என்னுடைய கணவன் பிழைத்தார் என்று சாவித்ரி சொல்லுவார். அப்பொழுது சுவாமி, அந்த சாது ரூபத்தில் தரிசனம் கொடுத்தது நான் தான், உனக்கு ருத்ராட்சம் கொடுத்ததும் நான் தான், அந்த ருத்ராட்ச மகிமையினால் தான் அவர் உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொல்லுவாரு சுவாமி. இங்க என்னமோ அவர் ஸ்ரீகுரு ரூபத்துல இருப்பார், அங்க சாது ரூபத்திலும் தரிசனம் கொடுப்பார். யாரு? ஸ்ரீகுரு. ரூபங்கள் எத்தனையோ ரூபங்கள், பக்தர்களுக்கு எத்தனையோ இடங்களில் அனுகிரகம் செய்யும் லீலைகள். ஒரு குரு சத்திரல் மட்டுமல்லங்க, தத்தாத்திரேய தத்துவத்தில் எல்லா தத்தாத்திரேய தத்துவம் இருக்கும். அதுல ஒவ்வொரு மகான் விஷயத்திலும் தத்தாத்திரேய தத்துவம் இருக்கும், ஒவ்வொரு மகான் விஷயத்திலும் நடக்கும். அப்படின்னா அவங்க அந்த ரூபத்துல செல்வார்கள், வேற ரூபத்துல இல்லைங்க. அதே அவங்க எப்படி அவங்களோட தத்தாத்திரேய ரூபம் இருக்கோ அதே ரூபத்துலதான், வேற ரூபத்துல அல்ல. இந்த பாயிண்ட நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டும். அவர்களே எத்தனையோ இடங்களில் அந்த ரூபத்தில் எண்ணற்ற ரூபங்களிலும் தரிசனம் கொடுப்பார். நம்ம குரு சரித்திரத்துல பார்ப்போம், ஒரு தீபாவளி பண்டிகைக்கு சுவாமி எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு தான் நீங்க வரணும், எங்க கிராமத்துக்கு தான் வரணும்னு அங்க பக்தர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, எல்லார்கிட்டயும் நான் உங்க வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் ஒரே நேரத்துல மடத்திலயும் இருந்து எல்லார் வீட்லயும் இருப்பாரு சுவாமி. எல்லாரும் நினைச்சுப்பாங்க எங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க, எங்க வீட்டுக்கு தாங்க வந்தாங்க அப்படின்ட்டு. அது மாதிரிதான் இது. அது தத்த சாம்பிரதாயத்தின் முக்கியத்துவம். அது இப்போ அந்த ருத்ராட்சத்தை அணிந்ததினால் தான் உன் கணவர் உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொல்வாரு சுவாமி. உடனே அந்த ருத்ராட்சத்தின் மகிமை என்ன அப்படின்வாங்க. நான் தான் உன் பதிபக்தியை பரீட்சை செய்ய அந்த சாது ரூபத்தில் வந்தேன், அந்த பரீட்சையில் நீ ஜெயித்தாய். அப்பொழுது சாவித்ரி கேட்பார், அந்த ருத்ராட்சத்தின் மகத்துவம் என்ன, அதன் மகிமை என்ன அப்படின்னுட்டு.
ருத்ராட்சா அப்படின்னா ருத்ரம் என்றால் சிவன், ருத்ரா என்றால் சிவன், அக்ஷி என்றால் கண்கள். ருத்ரர் என்றால் சிவன், அக்ஷி என்றால் கண்கள். சிவனின் கண்களில் விழுந்த நீர் துளிதான் ருத்ராட்சாயாக மாறியதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அப்படின்னா மகான்களின் ஸ்பர்சையோடு வந்த எந்த பொருளாக இருந்தாலும் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ருத்ராட்சங்களை நீ கழுத்தில் 120 அணிந்தாலும், உன்னுடைய தோள்களில் தரித்தாலும், எங்கே தரித்தாலும் அதனுடைய மகத்துவம் அதிகமாக இருக்கும். ஏகமுகி, த்விமுகி, திரிமுகி, சதுர்முகி என்று எத்தனையோ முகங்கள் இருக்குமாம் ருத்ராட்சத்தில். நீ எதை போட்டாலும் அதற்கு மகத்துவம் அதிகமாக இருக்கும். எப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை தரித்தாலும் உனக்கு தர்ம, அர்த்த, காம, மோட்சங்கள் கிட்டும் அப்படின்னு சுவாமி சொல்றார். ஏகமுகி மிகவும் உன்னதமானது, மகத்துவமானது. ஏகமுகி முக்தி அளிக்கக்கூடியது என்றார். நாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். ஒரு முகம் இருந்தால் நல்லதுங்க, இருமுகம் இருந்து 2 முகம் இருந்தால் நல்லது, 3 முகம் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைங்க. ஒரு முகம் இருந்தாலும் 2 முகம் இருந்தாலும் நமக்கு என்ன நம்ம இருக்கும் பாவத்தை நாம் அதில் இருக்கும் பாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கிரகிக்க வேண்டும். ஏகமுகியில் மோட்சம் என்றார்கள். ஏகமுகி என்றால் ஒரே முகம், ஒரே தத்துவம், எல்லாம் ஒன்றுதான், பேதபாவம் இல்லாமல் எல்லாம் ஒன்றுதான் நினைப்பது. எப்பொழுதும் ஒன்றே என்று நினைக்கும் பொழுது நமக்கு பிறவியின்மை எப்படி வராமல் இருக்கும்? அதாவது இத ஜென்மராகித்யம் அப்படின்னு சொல்றாங்க. பிறவியின்மை எப்பொழுதும் ஒன்றே என்று நினைக்கும் பொழுது எப்படி பிறவியின்மை வராமல் இருக்கும்? இருப்பதெல்லாம் ஒன்றே, 2 கிடையாது, வித்தியாசம் இல்லை என்ற பாவம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது யாரை வித்தியாசப்படுத்தி பார்ப்போங்க? நம்ம யாரை ஸ்பெஷலாகவும் பார்க்க மாட்டோம். இந்த உலகத்தை எல்லாம் ஒரே பாவத்தோடு பார்க்கும் பொழுது யார் மேலும் ராகம், அதாவது அன்பு, ராகம் என்றால் அன்பு, யார் மேலும் துவேஷமும் நமக்கு இருக்காதுங்க. எல்லோரிடமும் சமபாவத்தோடு இருக்கும் பொழுது பிறவியின்மை என்றால் பந்தம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது. ராகம், அன்பு என்றால் பந்தம் தான், ராகம்னா பந்தம் தான், துவேஷம்னாலும் வெறுத்தாலும் பந்தம் தான். அன்பு வைத்தாலும் பந்தமாகிவிடும், துவேஷித்தாலும் பந்தமாகிவிடும். ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை, பந்தம் இல்லை, இருப்பது ஒன்றுதான் என்று நினைக்கும் பொழுது அவர் எப்படி ஜென்ம பாரம்பரியத்துக்கு வருவார்? எப்படி அதாவது இருப்பது ஒண்ணுதான் இருக்கு அப்படி நாம நினைக்கும் பொழுது எப்படி ஜென்ம பரம்பரைக்கு வருவார்? இப்ப ஏகமுகி ருத்ராட்சம் அணிந்தால் நமக்கு பிறவியின்மை வரும் என்று நினைக்கலாம். நீ ஏகமுகி அணிந்தாலும், த்விமுகி அணிந்தாலும், இல்லை திரிமுகி என்று அணிந்தாலும் பாவத்தோடு, எல்லாம் ஒன்றே என்ற பாவத்தோடு அணியாவிட்டால், தரிக்காவிட்டால் ஒன்றும் உபயோகம் இல்லைங்க. இது வெளிப்புறமான பொருள் அல்லங்க, இது மேலோட்டமா போட்டுக்கொள்வதும் அல்ல. இது அந்தர்முகமாக, அதாவது நம் உள் உணர்வோடு எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டே சுவாமியை ஸ்மரித்துக் கொண்டே இருந்தால் மட்டுமே இதுக்கு ஒரு சத்பலிதம் வருமுங்க. 4 புருஷார்த்தங்களுக்கும் வருமுங்க. 4 புருஷார்த்தங்களும் நமக்கு வரும். அதாவது எப்பொழுதும் இந்த பாவம் இருக்கும்போது, ஒரே சைத்தன்யம் என்ற பாவம் இருக்குதோ, இனி தர்மமாக இருப்பான், அந்த தர்மத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த தர்மத்தில் கோரிக்கை இருக்கும், அந்த தர்மத்தினால் மோட்சம் இருக்கும். அதனாலே ஏகமுகி அணிந்தால் மோட்சம் என்றார்கள். தர்ம, அர்த்த, காம, மோட்சங்கள் 4 புருஷார்த்தங்கள் என்றார். ஏகமுகி தரிக்க வேண்டும் என்று இல்லாமல் அந்த ஏகமுகியோட உள்ளே இருக்கும் பாவத்தை, அந்த ஏகமுகி ருத்ராட்சம் அணிந்தால்
அந்த பாவம் எப்படி இருக்கணும், அந்த பாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வெளிப்புறமாக ருத்ராட்சம் அணியவில்லை என்றாலும் அந்த பாவத்தோடு நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மோட்சம் நமக்கு கிட்டும். எதுக்கு நாம ருத்ராட்சத்தை அணிகிறோம் அப்படின்னு சொன்னா என்றால், நம் உடலில் அது தொடும் பொழுது அந்த ருத்ராட்சம் நம் உடல் மேல் அது தொடும் போதெல்லாம் நம்ம ஸ்கின் நம்ம உடம்பை டச் பண்ணும் போதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும் என்னன்ட்டு, சுவாமி அதாவது நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ருத்ராட்சம், ருத்ரம் என்றால் சிவன், அக்ஷி என்றால் கண்கள். அவர் கண்களில் இருந்து வந்த நீர்த்துளி நம் உடல் மேல் இருக்கிறது என்று நமக்கு ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று, அதாவது தப்பான சிந்தனைகள் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு தான் அதை போட்டுக்கிறதே. இப்ப சிசிடிவி கேமரா இருந்தா தப்பு செய்ய மாட்டோம் இல்லைங்களா? அது போல அந்த ருத்ராட்சம் சிசிடிவி கேமரா என்று நினைக்கலாம். கடவுள் பார்க்கிறார் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குங்க. ருத்ராட்சம் என்றால் சிவனின் கண்களில் வந்த நீர் நம் உடலின் மேல் இருக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லையா? நாம் அலர்ட்டாக இருப்போம். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்படியே நாம பழகிக்கிறோம், அப்படியே அலர்ட்டா இருக்கிறோம் இல்லையா? அது ருத்ராட்சம் இருக்கிறது, ஐயோ சுவாமி இருக்காருன்னு. அப்ப என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு ருத்ராட்சம் இல்லை என்றாலும் நீ முக்தி அடைவாய் அந்த நல்ல பாவத்தோடு இருந்தார். இப்போ வெங்கை சுவாமி ஒரு இடத்துல சொல்றாருங்க, அங்க கோவிலுக்கு, அந்த வெங்கை சுவாமியோட கோவிலுக்கு நம்ம சமாதி மந்திருக்கு போகும்பொழுது அங்க முடிச்சிட்டு வரும்போது குட்டீரம்னு அவரு சமாதியான இடம் ஒன்று இருக்கும், சமாதி அவரை வைத்த இடம் ஒன்று இருக்கும். அங்க போகும்போது நமக்கு ஒரு நூல் கொடுப்பாங்க, அதை கையில கட்டிட்டு வருவாங்க, எல்லாரும் கட்டி இருப்பாங்க, வீட்டுக்கும் கொண்டு வரும். அது என்ன ஆனா அவர் என்ன சொல்வாரு, இந்த நூல் அருந்துடாம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்வாரு சுவாமி வெங்கை சுவாமி. அப்படின்னா என்ன, உனக்கும் எனக்கும் பந்தம் கட்டாம பாத்துக்கோ. அப்படின்னா என்ன, எப்பொழுதும் என்னை மறவாமல் இரு என்று பொருள். அவரோட கம்யூனிகேஷன். ஐயோ கையில கயிறு இருக்கு, சுவாமி இருக்காரு, அது கருப்பாயிடுச்சுன்னா உடனே எடுத்து கட் பண்ணிட்டு கட்டிப்போம், சுவாமி இருக்காரு, நம்மளோட சுவாமி இருக்கார். அந்த எண்ணம் அவரோடு நம்ம அவரை அதை பார்த்து அது ஒரு இது. அதே போலதான் ருத்ராட்சமும். ஏக்கமுக்கி அணிந்தால் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நாம் ருத்ராட்சம் போட்டுக்கிறோம். நாம் இப்போ ருத்ர மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். காஷ்மீர தேசம்னு ஒரு தேசம் இருக்குங்க. அதுல பத்ரசேனன் என்ற அரசன் இருந்தார். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா பேர் பத்ரசேனன். அவருக்கு ஒரு மகன் இருப்பார். அவர் மந்திரிக்கும் ஒரு மகன் இருந்தார். அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே சிவனை மிகவும் பக்தியோடு பூஜை செய்தாங்க. சிறு குழந்தைங்கன்னா விளையாடுவாங்க, அவங்களுக்கு சிவ பூஜை செய்ய வேண்டும் எப்படி தோணும்? இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லா குழந்தைகளை போல் இல்லாமல் இவ்வளவு பக்தியோட பூஜை செய்கிறார். ருத்ராட்சத்தையும் அணிஞ்சுப்பாங்க, எந்த நகையும் போட்டுக்க மாட்டாங்க, வெறும் ருத்ராட்சம் போட்டுப்பாங்க. இதை பார்த்து ராஜா யோசிக்கிறார். அப்பொழுது அந்த ராஜ்யத்துக்கு பராசர மகர்ஷி என்று ஒரு குரு வருவர். அவர் அவங்க குல குருன்னு வச்சுக்கலாம் நினைக்கலாங்க. அந்த முனிவரிடம் கேட்கிறார்கள், சுவாமி ஏன் இந்த இரு குழந்தைகள் மற்ற குழந்தைகள் போல் இல்லாமல் ருத்ராட்சங்களை மட்டுமே அணிந்து கொள்கிறார்கள், தினமும் தவறாமல் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் என்று கேட்கிறார். இதற்கு காரணம் என்ன கூறுங்கள் என்று வேண்டினார்கள். அப்போ அந்த சுவாமி சொல்றார், மகரிஷி பராசர மகரிஷி, முன்பு நந்தி கிராமம்னு ஒரு கிராமம், அங்க ஒரு வேசி இருந்தார். வேசின்னா அந்த கிராமத்துல தேவதாசின்னு இருப்பாங்க, கோயில் எல்லாம் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சுவாமிக்கே கடவுளுக்கே சமர்ப்பித்திருப்பாங்க. அந்த தேவதாசினா நாட்டியம் ஆடுவாங்க, அந்த மண்டபத்துல நாட்டியம் ஆடுங்க, சுவாமி முன்னாடி மண்டபத்தில் நாட்டியம் ஆடுபவர். அந்த அம்மா தன்னிச்சையாக வாழாமல், அதாவது எப்படி இஷ்டப்பட்ட மாதிரி, வேசினா ஒரு டிசிப்ளைன்டா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, அவங்க இஷ்டம் போல வாழ இல்லாம தர்மங்களை கடைபிடித்து சாதுக்களையும் தெய்வத்தையும் பூஜை செய்து நல்லவளாக வாழ்ந்து வந்தாங்க அந்த அம்மா. அவங்க மண்டபத்துல தன் தோழிகளோட நாட்டியம் ஆடுவாங்க, அலங்கரிச்சுட்டு நல்லா
அந்த மண்டபங்கள்ல ஆடுவாங்க. அவங்களோட ஒரு கோழியும் குரங்கும் அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. வினோதத்திற்காக அவைகளுக்கு ருத்ராட்சங்களை போட்டு வைச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெரும் சிவபக்தனான ஒரு வணிக செட்டியார் என்ன பண்றார், விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு ருத்ராட்சங்களை அணிந்து கையில் ஒரு திவ்யமான சூரிய ஒளியை கொண்ட ரத்தின சிவலிங்கத்தை ஏந்தி அவ்வழியாக சென்று கொண்டிருப்பார். அதை பார்த்து அவள் அந்த லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு தோன்றியது. அப்பா என்ன அழகு, அப்படியே சூரிய பிரகாசம் அப்படியே ஜொலிக்கிறது. பாக்குறாங்க, ரொம்ப ஆசையாயிடுது. எப்படியாவது அதுக்கு பூஜை செஞ்சுக்கணும்னு அவங்க மனம் துடிக்குது. முதலே சொல்லியிருக்கேன், அவங்க தன்னிச்சையாக வாழ மாட்டாங்க. எப்படின்னா அப்படி இருக்கிறவங்க கிடையாது. சொல்லியிருக்கோம் இல்லையா, பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிகமும் ரத்தனங்களினால் ஆன சிவலிங்கம், அது ஜொலிக்கிறது. இந்த தேவதாசி அவங்க போகாம அவங்க தோழிகளை அவர்கிட்ட அனுப்புறாங்க. அவர் சொல்கிறார், சிவலிங்கத்தை கேக்குறாங்க, இப்படி கொடுப்பீங்களா, அவங்க காசு வேணா தரோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, 3 நாள் பதிவிரதா தர்மத்தோடு என்னுடன் இருந்தால் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றார் அவர், அந்த செட்டியார். உடனே சரி என்று சொல்கிறார் அந்த தேவதாசி. அதை கேட்ட செட்டியார் சிரிச்சு, நீ வேசியான உனக்கு பதிவிரதா தர்மத்தை எப்படி கடைபிடிக்க முடியும் அப்படின்னு அவரு சிரிக்கிறார். நான் சூரிய சந்திரன் சாட்சியாக பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பேன் என்று பிரமாணம் செய்தாள் அந்த அம்மா. அப்போ அவர் சொல்றார், நீ பிரமாணம் செய்திருக்கிறாய், இந்த சிவலிங்கம் என் உயிரை விட மேன்மையானது, இதற்கு ஏதாவது ஆனால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வணிக செட்டியார் சொல்றார். உடனே அந்த அம்மா, நான் தவறாமல் பூஜை செய்வேங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே 2 நாள் கழித்து விடுகிறது. 3ஆம் நாள் என்ன ஆகுது, மண்டபம் எரிந்து விடுகிறது, எரிஞ்சு போயிடுது. எப்போது மண்டபம் எரிந்ததோ அப்போது சிவலிங்கமும் எரிந்து சாம்பல் ஆனது. அந்த மண்டபத்தில் இருந்த கோழியும் குரங்கும் எரிந்து விட்டன. இதை பார்த்த செட்டியார், தன் சிவலிங்கம் எரிந்து விட்டது, ஆகையால் நான் இனி இங்கு தீயை மூட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி அங்கிருந்து பாதி எரிந்த கட்டைகளை தீ மூட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். தேவதாசியும் தீயில் விழ முற்பட்டார். அதுல விழுந்துடலாம், அவர் இறந்து போயிட்டாரு. இந்த மண்டபமும் எரிஞ்சு போயிடுது, சுவாமி சிவலிங்கமும் எரிஞ்சு போயிடுது, கோழியும் குரங்கமும் எழுந்து போயிடுது. அதை பார்த்து அந்த வணிகரும் அப்படியே அவருக்கு நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரை பார்த்து அப்பவே உடனே நான் இனி வாழ மாட்டேன் சிவலிங்கம்ல, அவரும் இறந்துடுறார். இதை பார்த்த இந்த அம்மா, உடனே நானும் விழுந்துடுற தீயில அப்படின்னு அவங்க விழ போறாங்க. அப்ப சுற்றி இருந்த உறவினர்கள் பிடிச்சுக்கிட்டு, ஐயோ பைத்தியக்காரி, நீ என்ன அவரோட மனைவியா, நீ தேவதாசி, நீ ஒரு தேவதாசி, அவர் உன் கணவர் அல்ல, நீ ஏன் உடன்கட்டை ஏற வேணும், அவரோட நீ ஏன் சாகணும் அப்படி என்று உறவினர்கள் பிடிச்சுக்கிறாங்க. நான் சூரிய சந்திரன் சாட்சியாக பிரமாணம் செய்தேன், பதிவிரதா தர்மம் படி நானும் உடன்கட்டை ஏறுவேன் என்று அவரும் அந்த தீயில் விழுந்தார். அந்த அம்மாவும் விழுந்துடுறாங்க. உடனே ஈசன் பிரத்யக்ஷமானார். உன்னுடைய தர்மத்தின்படி நீ இருக்கிறாயா இல்லையா என்று பரீட்சை செய்தேன். நான் தான் இந்த மண்டபத்தை தீ மூட்டினேன், பரீட்சை செய்ய நான் தான் இந்த மண்டபத்தை தீ மூட்டினேன். அதாங்க நம்ம ஸ்வதர்மத்தை நாம் என்ன வார்த்தை கொடுக்கிறோமோ அதை காப்பாற்றினால் கடவுள் மிக பிரசன்னமாயிடுவார். ஸ்வதர்மத்தை காப்பாற்றின கடைபிடித்தால் கடவுள் பிரசன்னமாவார் என்று சொல்வதுதான் இங்க முக்கியமானது. நாம வாக்கு கொடுத்தா அதற்கு கட்டுப்பட்டு இருக்க வேணுமுங்க. அப்படி கட்டுப்பட்டு இருப்பதுதான் தர்மம். கட்டுப்பட்டு இருப்போமா இல்லையா என்பதுதான் பரீட்சை. நாம என்ன பண்ணுவோம், பகவானே குருவே என்று சொல்லுவோம். கட்டுப்பட்டு இருக்கிறோமா, கட்டுப்பட்டு இருந்தால் அவர் பிரசன்னமாயிடுவார். நாம யாருக்காவது வாக்கு கொடுத்தால் செய்ய முடிந்தால் செய்வேன் என்று சொல்ல வேண்டும், இல்லையெனில் பார்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுவும் முடியவில்லையா என்றால் என்னால் முடியாது என்று சொல்லிவிட வேண்டும்.
சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். தேவதாசி வாக்கிற்கு கட்டுப்பட்டு இருந்ததினால் கடவுள் பிரத்யட்சமானார். நீ இவ்விதமாக தர்மத்தை கடைபிடித்ததினால் உன்னுடைய 21 தலைமுறையினருக்கு புண்ணிய பிராப்தி அளிக்கிறேன் என்று ஈசன் சொல்கிறார். அதற்காக இந்த வரத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். இப்போது உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார் சுவாமி. அப்போ கடவுளே சாக்ஷாத் அந்த ஈசனே, அந்த அண்ணாமலையாரே நம் எதிர்க்க வந்து நிற்கும் பொழுது என்ன கேட்போம்? நாங்க என்னத்தை கேட்க முடியும்? அப்போ அந்த அம்மா கேக்குறான், எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதுக்காக நாம கேட்க மாட்டோம் அப்படின்னா, பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால் அவர்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்களாங்க. ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தா இருக்கார். அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல வசதி படைத்தவராக இருந்தார். சில காலங்களுக்கு பிறகு வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார். சாப்பாட்டிற்கும் இல்லாத நிலையில் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சுவாமியிடம் செல்கிறார். அப்போ விவேகானந்தர் கேட்கிறார், சுவாமி நீங்க காளியிடம் கேட்டு எல்லாருக்கும் உதவி செய்றீங்க இல்லையா, எனக்கும் அம்மாவிடம் உதவி கேளுங்கள் எனக்காகவும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஏன் அம்மாவிடம் நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்பொழுது விவேகானந்தர் சரின்ட்டு போறார், உட்கார்ந்துக்கிறார். அப்போ காளிகாம்பாள் பிரத்யட்சமாகறாங்க. அந்த அம்மா அந்த தேவி பிரத்யட்சமான உடனே என்ன கேட்பாரு, அப்படியே உறைந்து போயிட்டார். 1000 சூரியன்கள் கொண்ட ஒளியோட அந்த அம்மா ஜெகஜோதியாக நின்றாங்க. அந்த தாய் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் அம்மா மறைந்து போயிடுறாங்க. என்னப்பா அம்மாவை கேட்டியா? இல்ல சுவாமி மறந்து போயிட்டேன். சரி இன்னொரு சான்ஸ் தரேன், போய் உட்காரு. மறுபடியும் பிரத்யட்சமாற, மறுபடியும் அதே நிலை, எதுவும் பேசாத நிலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. முடிஞ்சிருச்சு. என்னப்பா கேட்டியா? இல்ல. மறுபடியும் இன்னொரு சான்ஸ், அப்பவும் கேட்கல. இப்போ ஏன் இப்படி கேட்க முடியாது நம்மளாலன்னா, சத்தியம் நம் கண் முன் வரும் பொழுது நமக்கு லௌகீக விஷயங்கள் மீது மனம் செல்லாதுங்க. அந்த அந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த தாயை பார்க்கும் பொழுது அவரை பார்த்து அவங்களோட சிரிச்சு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துப்போமா? திருப்பதிக்கு போறோம் நம்மன்னு வைங்க, வெளியில எல்லாம் கியூல எல்லாம் ஏதோ கும்பிட்டுட்டே வரும், எனக்கு அது வேணும் இது வேணும். நான் என்னையே சொல்றேங்க, ஏதோ கேட்பேன். அந்த தங்க வாசல் மிதிச்ச அப்புறம் உள்ள போன உடனே எதுவுமே ஞாபகம் இருக்காது. சுவாமியை தரிசனம், ஐயோ எங்க சுவாமியை பார்க்கணும் 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 பார்க்கணும். வெளியில அப்புறம் தான் ஞாபகம் வரும், ஒண்ணுமே கேட்கலையே அப்படி. இது நமக்கு எல்லாருக்குமே நடக்கிறது தான், பொதுவான விஷயம்தான் இல்லையா? அத போலதான் தோணுது. பட் ஆனாலும் சத்தியம் நம் கண் முன் வரும் பொழுது நமக்கு லௌகீக விஷயங்கள் மீது மனம் செல்லாதுங்க. அதில் ஆனந்தம் பெற்ற பிறகுதான் நமக்கு எது மேலேயும் மனம், எந்த விஷயத்தின் மேல் மனம் செல்லாது. அதெல்லாம் வாயில சொல்ல முடியாதுங்க, வர்ணிக்க முடியாது, நம்ம ஃபீல் பண்ணதான் முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப நம்ம அன்னமையா படம் பார்த்தோம் இல்லையா? அதுல அவருக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அவர் பாட்டுல வருவாங்க இல்லையா? அதுல முக்கியம் அவர், அதுதான் சௌந்தர்யம், இதுதான் அழகு உலகத்திலேயே, இதை விட பேரழகு வேற எதுவும் இல்லை. அந்த பெண்களின் அழகை பார்த்து அவர் ரசித்து கொண்டு அந்த பாட்டை பாடிக்கொண்டு இருப்பார் இல்லையா? அதுப்போ சுவாமி வெங்கடேஷ் பெருமாள் என்ன பண்ணுவார், பிரத்யட்சமாய் வருவார். என்ன இது நீ கொடையை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கேன், இதுதான் உலகத்திலேயே சௌந்தர்யம், இல்ல வேற இதை விட அழகானது சௌந்தர்யம் வேற இருக்கு, இல்ல இதுதான் சௌந்தர்யம் அவர் சொல்லுவார். அப்படியே மாற்றி மாற்றி சொல்லி வா உனக்கு காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் சுவாமியை தரிசிக்க வைப்பார். அப்படியே ஸ்டன் ஆயிடுவார் அன்னமையா. பேச்சு இல்ல, எதுவும் இல்ல, எல்லாம் நேரா திருமலைக்கு போயிடுவார். அதுதான் தரிசனம். இத ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு இனி ஒன்றும் தேவையில்லை, எந்த பந்தமும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவதாசி. சாஸ்வதமாக உன்னுள் என்னை சேர்த்து ஐக்கியம் செய்து கொள்ளுங்கள், உன்னுள் சுவாமி ஐக்கியமாக வேண்டும் என்று, நாங்க உங்களோட சாஸ்வதமாக ஐக்கியமாக வேண்டும் என்று அந்த அம்மா சொல்றாங்க.
இதாங்க இது என்னன்னா, எப்போது நமக்கு மகான்கள், அது வெங்கய்ய சுவாமி ஆகட்டும் இல்ல பாபாவாகட்டும், யாருக்கு யார் பிடிக்கும், எதிரில் வராங்கன்னு வைங்க, பார்த்தோம்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம என்ன உங்களோட ஐக்கியம் செஞ்சுக்கோங்கன்னு நம்ம கேட்டுக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இது வருது, கதைகள் எல்லாம். சுவாமி இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் நமக்கு சொல்றார். அப்போ நம்ம புத்தி கரெக்டா வச்சுக்கிட்டு அவங்க எதிரில் வரும்போது என்ன கேட்கணும்னு நம்ம அறிவுக்கு எட்டுறதுக்காக இது சொல்றாங்க. இப்ப இல்லைனாலும் அடுத்து வர ஒரு 2-3 ஜென்மக்கு அப்புறமாவது நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குங்க, எல்லாருக்கும் கட்டாயம் கிடைக்குங்க. வெங்கய்ய சுவாமியிடம் வக்கம்மா என்ற ஒரு அம்மையார் இருப்பார். அந்த அம்மா அவரிடம், சுவாமி உனக்கு நிறைய ஜென்மங்கள் இருக்கு என்பார். அப்போ சுவாமி, எனக்கு ஜென்மங்கள் வேண்டாம், அதுவும் மனுஷனா மட்டும் என்னை பிறக்க வைக்காதீங்க, மறுபடியும் ராகம் துவேஷம் இந்த பந்தத்துல நான் மாட்டிப்பேன், அதனால என்ன ஒரு மரமா வேணா பிறக்க வைங்க, ஒரு 100 பேருக்கு நிழலாவது கொடுப்பேன், உதவியா இருப்பேன், ஒரு மரம்னா பழம் வரும், அது மாதிரி ஏதோ ஒண்ணு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால என்ன மரமா பிறக்க வைங்க அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்பாங்க. சரி போ, உனக்கு ஜென்மம் இல்லை போ அப்படின்னு சொல்லுவாரு வெங்கய்ய சுவாமி. அந்த அம்மாவுக்கு ஜென்மம் இல்லைன்னு அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்மை கடவுளுக்கு அர்ப்பித்து கொண்டால் அவரே எல்லாம் பார்த்து பாருங்க. நம்ம அவர் பாதத்துல போட்டுட்டோம்னு வைங்களேன், அவர் எல்லாம் பார்த்துப்பார். நாம கேட்டதை மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ ராஜா கிட்ட, ஒரு பெரிய ராஜா கிட்ட போய் ஒரு பைசாவா கேட்கறது, உங்க இஷ்டம் ராஜா அப்படின்னு சொன்னோன்னு வைங்க, ராஜா ராஜ்யத்தை வேணும்னா கூட கொஞ்சம் கொடுப்பாங்க. அதனால நாம எதுவுமே கேட்க வேண்டாம், இது வேணும் இதுதான், அது மட்டும்தான் கொடுப்பாங்க. அவரே கொடுத்தா அள்ளி கொடுப்பார். ஒரு குழந்தை இருக்கு, கையில் ஃபுல்லா நம்மகிட்ட சாக்லேட் இருக்கு, எடுத்துக்கோமா அப்படின்னும், நீங்களே கொடுங்கன்னு பட்டு சொல்லுதுன்னு வைங்க, நம்ம ஒரு சாக்லேட்டா கொடுப்போம், ஒரு பிடி எடுத்து கை கொடுப்போம். அதே ஒண்ணு எடுத்துக்கிறதுக்கும் ஒரு பிடி எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது போல நாமும் அவர்கிட்ட நீங்க எது கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிட்ட எல்லாமே வந்துடுங்க. அதனால அந்த அம்மா சொல்றாங்க, தேவதாசி, எனக்கு சிவ சாநித்தியம் போதும், இனி எந்த பந்தமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள சரி என்று கைலாசத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த கோழியும் குரங்குங்க தான் ராஜகுமாரர்களாக பிறந்தார்களுங்க. கோழி எதுவுமே கேட்கல இல்லையா, கேட்கவே இல்லை. குரங்கும் எதுவுமே கேட்கவில்லை. ருத்ராட்சம் அணிந்த பூர்வ புண்ணியம் அவர்கள் ராஜகுமாரர்களாக பிறந்தார்கள். மகான்களின் ஸ்பர்சத்தோடு எந்த பொருள் நம்மிடம் இருந்தாலும் நமக்கு அதன் மூலமாக உத்தமமான ஜென்மம் வரலாம். அதனால உத்தமமான சம்ஸ்காரமும் வரலாம். எப்பொழுது நம்மிடம் ருத்ராட்சம் போல் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு? எங்கிட்ட ருத்ராட்சம் எல்லாம் இல்லை, எங்கிட்ட என்ன இருக்கு? இந்த குருச்சரித்திர கிரந்தம் தான் இருக்கு. இப்ப என் கையிலையும் இந்த குருச்சரித்திரம் கிரந்தம் தான். அப்போ அது அவருடைய ஸ்வரூபம் எது? இந்த கிரந்தம் குருவின் ஸ்வரூபம். அது நம்ம வீட்டுல இருந்தா அவர் நம்மளோடையே இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த கிரந்தம் நம் வீட்டில் இருந்தால், இந்த திருநூல் நம் வீட்டில் இருந்தால் அவர் நம்மோடையே இருப்பதாக அர்த்தம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்று நினைத்து இந்த கிரந்தத்தை கையில் பிடித்து கொண்டால் அந்த சம்ஸ்காரம் உத்தமமான சம்ஸ்காரமாக நம்மை மாற்றிவிடும் அப்படின்னு பராசர மகர்ஷி சொல்றார். சரி சுவாமி, இந்த குழந்தைகளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு ராஜா கேட்கிறாரு மகர்ஷி கிட்ட. அப்போ அவர் சொல்றார், அவருக்கு பார்த்த உடனே முகம் சின்னதா வாடி போயிடுது மகர்ஷியோட முகம். ஏன் சுவாமி, என்ன ஆச்சு? அவங்க முகம் வாடி போச்சுன்னு கேட்கும்போது, இப்படி குழந்தைகளுக்கு இன்னும் அவங்க 8 நாள் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு 8 நாள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது, அவங்க இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏதாவது உபாயம் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு ராஜா கேட்பார். சரி, அப்போ
மகர்ஷி சொல்வாரு, ருத்ர மந்திரம் ஜபித்தா இவங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ருத்ராபிஷேகம். எங்கே ருத்ர மந்திரம் ஜபிக்கிறார்களோ அங்கே பாவங்கள் சேராது என்பது சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ அவங்க சிவன் கோயில்ல ஆரம்பிக்கிறாங்க ருத்ராபிஷேகம். 100 பிராமணர்களை வைத்து 10,000 ருத்ர மந்திரம் ஜபிப்பார்கள். இரவும் பகலும் ஜபிப்பார்கள். 7 நாள் இது நடக்கும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை குழந்தைகளுக்கு குளிக்க வைப்பார்கள். இப்படி 7 நாள் அவங்க செய்யறாங்க. குழந்தைங்களும் 7வது நாள் வருது, அவங்க யமதூதர்கள் வரார்கள். அப்போ குழந்தை இறந்து விடுகிறார்கள். அந்த தீர்த்தத்தை தெளித்தவுடன் மறுபடியும் உயிர் பிழைக்கிறார்கள். அதனால ருத்ராட்சங்களுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கு. அதற்காகத்தான் ஸ்ரீகுருக்கு ருத்ராபிஷேகம் என்றால் பிரீத்தி. அதனால நீயும் நாமதாரக்கனுக்கு சொல்றார், நீயும் ருத்ராபிஷேகம் செய்து பூஜை செய் அப்படின்னு சித்த முனி சொல்றார். சாவித்ரி, அம்மா சாவித்ரி, இந்த ருத்ராட்சத்தினால்தான் உன் கணவர் உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொல்றார். இந்த வாய்ப்பை அளித்த மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்த.